ஹாய் மக்களே, வெண்ணிலா மாமா ஒரு பிக் நியூஸ் கொடுத்துருக்காருங்க. ஆமாங்க, 2-3 டேஸ்க்கு முன்னாடி இதுதான் என்னோட லாஸ்ட் ஷூட் டே அப்படின்னு அவரோட வீடியோவில் சொல்லியிருந்தாரு. பட் நேற்று அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கே நடக்கலை, நான் சும்மா தான் உட்காந்து இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டோரியே மாறிடுச்சு, எனக்குமே ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காரு. ஸோ மகாநதியோட ஸ்டோரியில் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிடிஎஸ்க்கு இனி வேல்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. மேபி இந்த சீனை கட் கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா. லக்ஷ்மி பிரியா கூட லைவ்ல ஒருத்தர் இந்த பிடிஎஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அது வெறும் ஃபோட்டோவாக பாருங்கள், அந்த ஃபோட்டோக்கு நீங்களாக ஸ்டோரி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இப்படி தாங்க தோணுது. விஜய் வெளியே வந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. மண்டே ஃபுல்லாக விஜய் வீட்டில் ஷூட்டிங் நடந்திருக்கு, டியூஸ்டே ஃபுல்லாக காவேரி வீட்டில் ஷூட்டிங் நடந்திருக்கு, மறுபடியும் நேற்று விஜய் வீட்டில் ஷூட்டிங் நடந்திருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 3 நாளும் விஜய், காவேரி, தாத்தா, சித்தி, பசு, ராகினி, நிவின், குமரன் எல்லாருமே இருக்காங்க. காவேரி வீட்டுக்கு சித்தி வந்திருக்காங்கன்னா ஸ்டோரியை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு கெஸ் பண்ணவே முடியலங்க. சித்தி வந்து சாரதாம்மா கிட்ட பேசி காவேரி விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட இருக்கலாங்க. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. நாளைக்கு மார்னிங் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு நேற்று வெண்ணிலா மாமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ ஏதோ பெரிய அப்டேட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். நமக்கு இப்போதைக்கு அதிகமாக அப்டேட் கொடுக்குறதே இவர் தான். ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான அப்டேட் கொடுக்கணும். ஸ்டோரி பாசிட்டிவாக தான் போகுதுன்னு லக்ஷ்மி பிரியாவே லைவில் சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ ரீயூனியன் ட்ராக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதை பற்றின அப்டேட் தான் மாமா இன்னைக்கு கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேங்க. பசு டாடி ஜஸ்ட் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னு தெரிலங்க. விஜய் ரிலீஸ் ஆன அப்புறம் கூட ஏன் பசுபதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்னு புரியலங்க. ஒரு வேளை தலைமறைவாகியிருப்பாரோ. இன்றைக்கி ப்ரமோ வந்தால் இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் பதில் கிடச்சிரும்னு நினைக்கிறேங்க. ப்ரமோக்காக தான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். ப்ரமோ வந்ததும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.